சுழல் சுற்றுலாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை சுற்றுலா பயணிகளுக்கும் எங்கள் பழங்குடி மக்கள் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரளிக்காடு சுழல் சுற்றுலா எதுக்கு இயங்குது அப்படின்னா, பழங்குடி மக்களின் வாழ்வாதாரம் மேம்படணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினாலே இந்த பரளிக்காடு சுழல் சுற்றுலா இயங்கி கொண்டிருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 80 குடும்பங்கள் இந்த பரளிக்காடு சுழல் சுற்றுலா மூலியம் பழங்குடி குடும்பங்கள் வாழ்வாதாரம், அவங்க பொருளாதாரம், கல்வி, வாழ்வாதாரம் மேம்படுறதுக்கான சுழல் சுற்றுலாவாக இந்த பரளிக்காடு சுழல் சுற்றுலா இயங்கி கொண்டிருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறைகளுக்கு இந்த கலாச்சாரம் மேம்படணும், அடுத்த தலைமுறைகளுக்கு கண்டிப்பாக இதை கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறது இதோட முழு ஒரு நோக்கம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனின் அடையாளம் என்பது 2. ஒன்று அவங்களுடைய மொழி, மற்றொன்று அவங்களுடைய கலாச்சாரம். இந்த இரண்டுமே அழிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சுன்னா அந்த ஒரு சமுதாயமே இல்லை என்பது எங்களுடைய ஒரு இதாக இருக்குது. அதனால் இரண்டையும் பேணி பாதுகாக்க வேண்டும் என்கிறது எங்களுடைய நோக்கமாக இருக்குது.
நம்ம எல்லாரும் இந்த மாதிரி ஒரு சந்திப்பை நிகழ்த்து நம்ம நினைக்கல. 35 சொல்லு. பள்ளிக்கூடத்துலேருந்து வெளியே வந்து 35 வருஷம் ஆச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாட்டை கொண்டு வந்து எல்லாரும் காது கேட்டிருக்காது. நீரோடு நீரடிச்சு நீர் விலகி போவதில்லைன்னு ஒரு வரி வந்திருக்கும். குரூப்ல ஓட்டிங்கன்னா இப்போ கேட்டுக்கலாம். ஆமாம், அதாவது நீரோடு நீரடிச்சு நீர் விலகி போவதில்லைன்னு வரும். அதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தர் வந்து கோபமாக கூட பேசியிருப்போம், ஆனால் அதுக்காக நம்ம பிரிஞ்சு போகிறதில்ல. அதுக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அதுதான். நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு ஒன்றா இருக்கிறோம்னா நம்ம மனசு ஒன்றுபட்டு முடித்து நம்ம ஒன்றா இருக்கிறோம். அதனால் இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு சந்திப்பு கூட்டத்துக்கு ஏற்பாடு ஆரம்பிச்சோம். உங்களுக்குமே ஆரம்பிச்சோம். எல்லாரும் வந்து இவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தோடு வந்து கலந்துட்டீங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான சந்தோஷம். போது மணிகண்டன் கேட்டா நம்ம 10 பேர் போயிட்டு அங்கே போயிட்டு வரக்கு இதுக்கு எதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு கேட்டாப்புல. பொசிஷனும் அப்படித்தான் தெரிஞ்சுது. அப்புறம் 10 15 ஆகி 15 20 ஆகி கடைசியில் பார்த்தீங்கன்னா 40 வந்து நிற்கணும், வந்து 50 போச்சு. சரி 50ஓட நின்று பார்த்தா கடைசியில் 80 போயிடுச்சு. அடுத்த வாரமும் அதுக்கு அடுத்த வாரம் வச்சிருந்தா 100 தாண்டி இருக்கு ஈஸியா. நிறைய பேர் இங்கே வந்தவங்களை விட வராதவங்க வருத்தப்படுறவங்க ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. ஆமாம், இந்த மாதிரி கரெக்டான டேட்டில் இப்படி வச்சிட்டீங்களே அப்படின்னு நாங்கள் முதல்ல வந்து சஜஷன் கேட்டோம். 30-11 வச்சுக்கலாமான்னு கேட்டோம். அப்போ குரூப்பில் கம்மியாக தான் இருந்தாங்க. அவங்க வந்து ஆல்டர் பண்ணி இந்த தேதியில் சொன்னாங்க. 23-11ங்கிற போது சரி நாங்கள் ஓகே எல்லாரும் சம்மதம் மட்டும் வச்சுட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே பத்திரிக்கை போய்க்குது கல்யாணம் இருக்குதுன்னு. அப்போ கல்யாணத்தில் கலந்துக்கிறது அவங்க நெருங்கின சொந்தத்தில் கல்யாணம் வரும்போது அவங்க வந்து இதில் கலந்துக்க முடியாத சூழ்நிலையாக ஒரு கருத்து வந்துச்சு. இந்த கூட்டத்தை வந்து அஷ்டமி நவமியில போடுங்க, அப்பதான் யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க, அந்த அன்னைக்கு எல்லாத்துக்குமே இருக்கு. அது மாதிரி இது நல்ல கருத்து தான். அடுத்த தடவை நம்ம ஒரு கூட்டம் போடுற போது அந்த மாதிரியே பார்த்து எல்லாரும் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி பார்த்து போட்டுக்கலாம். எல்லாரும் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வார்த்தைக்கு விடை தெரியாம இருந்த இந்த பாட்டை கேட்டு ரொம்ப நாளை கேட்டுருக்கிறேன். நீரோடு நீரடிச்சு நீர் விலகி போவதில்லை. நானும் நீங்க சண்டை பிடிச்சிருப்போம் ஸ்கூல்ல, ஒற்றுமையா இருந்திருக்குமா? எத்தனை தடவை சண்டை பிடிச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு நீர் விலகலி, நீர் சேர்ந்துருச்சு இல்லையா? அதனோட அர்த்தம் இந்த வரிக்கு செயல் வடிவம் கொடுத்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி இந்த உரையை முடிக்கிறேன். இன்கம் டாக்ஸ் ரைட் வரப்போகுது. இல்லை, நாமளே இப்படி சந்திப்பு நினைக்கவே இல்லை. 32-33 வருஷம் ஆகி போச்சு. நம்ம வாரிசுகள் அடுத்த வாரிசுகள் வந்துருச்சு. வானத்தில் ராஜம் வீதிகள் ஒளி மழை என்ன வந்து பொழியுங்கள் மத சிந்து